ஆதியில நம்ம பெற்ற அபிஷேகம், அன்பு, தேவன் மீது வைத்திருக்கிற வைராக்கியத்துல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு? வண்டி ஃபேன் சுத்துற மாதிரி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான். இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சு, சுவிட்சை ஆஃப் பண்ணியாச்சு, ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்னைக்கு நிப்போன்னு தெரியாது. இந்த இன்ஜின் ஆகிய ஆத்துமாவை ஆன் பண்ணிருங்க. தேவனுடைய சமூகத்துக்கு போய் அந்த ஆத்துமாவை அவர் சொல்லியிருக்கிற அவருடைய வசனத்தின் மூலமாக உயிர்ப்பியுங்கள். உங்கள் ஆத்துமா வாழ்கிறதா? அதை கவனிக்கணும். அதுல அழகா சொல்றாரு, யோவான் எழுதுறாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல். உன் ஆத்துமா வாழ்கிறதா? உன் ஆத்துமா வாழ்ந்தாதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க முடியும்? சுகமா இருக்க முடியும். ஆத்துமா இங்க வாழாம எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அதனாலதான் இன்னைக்கு வியாதி, அதனாலதான் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. வாழ்றோமா? நிம்மதியா வாழ்கிறோமா? சொல்லுங்க. நைட்டு படுத்தா தூக்கம் வருதா? என்னென்ன சிந்தனைகள் ஓடுகிறது? எங்க வாழ்றோம்? நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கேட்கணும். இந்த கேள்வியை உங்களை பார்த்து நீங்க கேட்கணும். உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க கேளுங்க. ஏய், உயிரோட இருக்கியா? கரெக்டா வருதா? சாப்பாடு வருதா? தண்ணி வருதா? நல்லா இருக்கியா? ஆரோக்கியமா இருக்கியா? கேளுங்க. இப்ப எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஆத்துமாவுக்கு தான் சொல்றாரு. உங்களை குறிச்சு கேர் பண்றாருன்னா அது உங்கள் ஆத்துமாவை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். உங்க வெளிப்புறகரமான தோற்றத்தையோ, உங்க வெள்ளை உடம்பையோ இல்ல கருப்பு உடம்பையோ அவர் என்ன பண்ணல? கேர் பண்ணல. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை தான் அவர் கேர் பண்றவரா இருக்கிறார். அது நமக்கு தெரியணும். முதலாவது என்ன பண்றார்? தம்முடைய வசனத்தை கொண்டு செத்து போன நிலைமையில இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 23வது சங்கீதம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறாராம் அவருடைய நாமத்தின் நிமித்தம். அதனாலதான் சொல்றேன், உங்க ஆத்துமா தேவனை தேடும் பொழுது அவருடைய சமூகத்துக்கு போங்க. அங்கதான் எல்லாம் இருக்கு. பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம் எல்லாம் அங்கதாங்க இருக்கு. அதனாலதான் பிசாசு என்ன பண்ண மாட்டான்? நம்மள போக விட மாட்டான். அவனுக்கு தெரியும், நீ போயிட்டேன்னா அந்த பரிபூரண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் அவர் என்ன பண்ணிடுவாரு? உனக்கு கொடுத்துருவார். பிசாசு என்னமோ நம்ம மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? கடைசியா அவன் சொல்லுவான், என் பேச்செல்லாம் கேட்டேல, உன் ஆத்துமா கூப்பிட்டுச்சு, உன் காதுல கேட்டுச்சா? ஆண்டவர் எத்தனை தடவை உனக்கு உணர்த்தினாரு, அதெல்லாம் கேட்டியா? என் பேச்ச தானே கேட்ட, வா என் ராஜ்யத்துக்கு வா. ஆத்துமாவின் மீது கவனம் உள்ளவர்களாய் இருங்கள். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார்.